சீமந்தத்துக்கு ஒரு சிலர் வழக்கப்படி அது 21, 20ன்னு கணக்கு போடுவாங்க. 22, 21ன்னுட்டு. சீமந்த வீட்டுக்கு நான்லாம் போறேன் இல்லையா? வளகாப்புக்கு போடலாம். அங்க ஒரு சிலர் கணக்கு. அப்ப கூட நான் போனனால என் சம்பிரதாயத்துக்கு விட்டுருவாங்க. பிராமினா இருந்தா கூட. அம்மாச்சி போடுறதே ஓகேன்னிடுவாங்க. நான் எப்படி தோணுதோ அப்படி போடுவேன். மனசு என்ன நினைக்குதோ கை அப்படி செய்யும் வேலை. அவ்வளோதான். இப்படிதான் அப்படிலாம் கணக்கெல்லாம் கிடையாதுப்பா. குத்து மதிப்பா அள்ளி போடுற மாரி தான். அப்படி இல்ல. இப்போ வீட்ல வந்து ஒரு சுமங்கலி இருக்கிறாங்கன்றது வந்து சாதாரணமா வளையல் சத்தம், மெட்டி சத்தம், கொலுசு சத்தம் இந்த வீட்ல சுமங்கலி இருக்காங்கன்றது பாரம்பரியம். முன்னாடிலாம் வந்து வீட்ட விட்டு வெளிய வரமாட்டாங்க. வளையல் போடும்போது அதோடைய சத்தங்கள் வந்து சாதாரணமா வளையல் இல்லாம வீட்ல வந்து தண்ணி குடுக்கக்கூடாதுன்னுவாங்க. சாப்பாடு போடக்கூடாது. உண்மதான் அது. உண்மையான நிகழ்ச்சி தான் அதெல்லாம். பெரிய பாரம்பரியமா கொண்டு வந்த முன்னோர்கள் சொன்னது எதுக்கு? நல்லது தானே சொன்னாங்க. நல்லத நீ ஏத்துக்கோ நல்லா இருப்பல்ல. இதுல ஏன் கருத்துக்களு? கருத்து ஏன் கேட்கணும்? நல்ல விஷயம் தானே சொல்லிட்டு போனாங்க. பெரியவங்க நீ நல்லா இருக்கணும்னு சொல்லும்போது அந்த கருத்து நம்ம வந்து வேண்டான்னு சொல்லக்கூடாது. அதை ஏத்துக்கணும். ஏத்துக்கணும் வாழறவங்கள நானும் ஒருத்தி. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல